இன்றைக்கி பச்சை பயிறு வச்சு சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். பச்சை பயிரை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்துட்டு அம்மியில் போட்டு நல்லா இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். தோலெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கலாங்க. நான் 4 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேங்க. இது நல்லா வதங்கினதும் 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதும் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதை கலந்து விட்டு பருப்பையும் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் இதோட சேர்த்துக்கலாங்க. 2 நிமிஷம் வதங்கினதும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ இதை கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதக்கி அதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம வீடியோவை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி.